அவ்வளவுதான் தங்கச்சி, அவ்வளவுதானே. தம்பி ஊர்ல இருந்து வந்துட்டானா தீபக்கு? ஆமா தங்கச்சி. ஆமா. எப்படி இருந்தது பெங்களூரு? பெங்களூர் என்னன்னா எப்பவும் போலதான் இருந்தது. நான் வந்துட்டு தானே இருக்கேன், கொஞ்ச நாளா தான் வரல. அப்பல இருந்து இப்போ வரலும் என்னன்னா அந்த டிராஃபிக் பார்த்தா தானே கொஞ்சம் கடுப்பாகுது. மற்றபடி நிறைய இருக்குதான். ஆனா நம்மளுக்கு சுத்தி பார்க்கறதுக்கான டைமும் இல்லை, ரொம்ப டைம் கம்மி. வியாழக்கிழமை நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனதே 8:30 மணி. அங்கேருந்து அண்ணியோட தம்பி வந்தார், காரில் வந்தாங்க. அந்த அண்ணா கூட்டிகிட்டு போனார். வீடு போய் சேர 10:30 மணி. அங்கங்கே சிக்னல் 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 சிக்னல். ஐயோ, நம்ம பேசாமல் ஆட்டோ புக் பண்ணியிருக்கலாம் போலயே. ஆட்டோக்காரங்களால எங்கன்னா சந்து புந்த. இவங்களும் அந்த அண்ணாவும் சூப்பராக கார்லாம் ஓட்டுவார். இருந்தாலும் ட்ரெயினுக்கு போனோம்னா அது வேறு மாதிரி. பஸ்ஸுக்கு போயிட்டு எங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு, உக்காந்துட்டு போனது இதெல்லாம். அப்புறமா 10:30 மணி ஆயிடுச்சு. பூஜையெல்லாம் முடிச்சு திருப்பி வாடகை வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. தூங்கி எந்திரிச்சு திருப்பி பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்து அங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு திருப்பி சாப்பாடு செய்ய, மதிய காலையில் டிஃபனு, மதிய சாப்பாடு இதெல்லாம் ஆள்லாம் வைக்கல, நாங்களே செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு இருக்கும்போதே 3 மணிக்கு கிளம்புனா ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ கேன்சல் ஆகி, ஐயையோ ட்ரெயினை மிஸ் பண்ணி, அப்புறமா எஸ்விடி என்னமோ அந்த இதுக்கு போய் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி அங்கேருந்து ஐயோ பெரிய ரிஸ்க்குண்ணே. தருமபுரி வந்தாண்ணே. தருமபுரியெலாம் ரொம்ப கஷ்டம்னே. வந்தால் மேட்டூருக்கு பஸ்ஸே இல்லை. ஒரே ஒரு பஸ்ஸு ஏறி உட்காந்தோம். சேலம் பஸ்ஸு 3-4 போயிடுச்சு. நாங்கள் ஏறி உக்காந்துட்டு பார்த்தா 9 மணிக்கு ஏறி உக்காந்தா கொண்டு வந்து 11 மணிக்கு விட்றாங்க. 11:45 விட்றாங்க மேச்சேரி. எப்படி இருக்கும்? இன்ச்சு பை இன்ச்சா வருதுன்னே பஸ்ஸு. சங்கடமாக போயிட்டு அங்கேருந்து 11:45 சேலம் பஸ் நான் மேச்சேரிலேருந்து பிடிச்சி எங்கள் ஊரில் இறங்கி மச்சானுங்கெல்லாம் யாருமே வரல கூட்டிகிட்டு போக. 2 பேக்கை எடுத்துகிட்டு சிங்கப்பெண்ணே அப்படின்ட்டு நான் நடந்தே போயிட்டேன். நைட்டு 12 மணி. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அவ்வளோதான். இந்த டைமில் போய் நம்ம பெங்களூர் எங்கன்னே சுற்றி பார்க்க. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் 7வது 8வது படிக்கும் போதெல்லாம். 7வது 8வதுனா பல வருஷம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் இருக்கும். இந்த மாலுக்கு அப்புறம் எங்கேயோ பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. பார்க் மாதிரி பெரிய ஒரு இது இருந்தது, அதுக்கு எல்லாம் கூட்டிகிட்டுலாம் போனாங்க. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அது மெட்ரோக்கு போனோம். அது இப்போ தான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அது போயிட்டு வந்தோம். நிறைய ஊர் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுண்ணா. நீங்கள் கூட அன்றைக்கி சொன்னீங்க, அந்த அண்ணியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எங்கே இருக்குது என்னான்னு கூட விசாரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. வந்து 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்படியே வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கலாம். சேலமில் புயல் வந்துடுச்சு போல. அடுத்த வாரம் தான் தம்பி வருவானோ. ஓகேண்ணா ஓகேண்ணா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கும், சின்ன சின்ன அன்பில் தானே எண்ணத்துக்கு பட்டுக்கு போங்க. என்ன மனோவுக்கு கொஞ்சம் சோதனை. லைவ் முடிச்சுடுவோமா? யாரையும் காணுமே. அண்ணன் போயிட்டாரு போலையே. என்ன இவ்வளோ காத்து? என்னப்பா காத்தே, கொஞ்சம் மெதுவா அடியே. அடியே காத்தே, கொஞ்சம் மெதுவா அடியே. கிறிஸ்